முன்னொரு காலத்துல இத்தாலியில பேப்லோ, ப்ரூனோ அப்படின்னு 2 சொந்தக்காரங்க பக்கத்து பக்கத்து வீட்ல வாழ்ந்து வராங்க. அவங்க 2 பேருக்குமே எப்படியாவது அந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களா ஆயிரணும் அப்படிங்கிறதுதான் கனவா இருந்தது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதற்கான நாளும் வந்தது. அவங்க ஊரோட ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள இருக்க தொட்டியில ஊத்துறதுக்காக ஆள் தேவைப்பட்டது. 2 நபர்கள் தேவைப்பட்டது. அந்த 2 நபர்களுக்கான வேலையும் பேப்லோ, ப்ரூனோ 2 பேருக்கும் கிடைச்சது. முதலாவது நாள் பேப்லோ, ப்ரூனோ 2 பேரும் ஆளுக்கு 2 வாளிய கையில எடுத்துட்டு ஆற்ற நோக்கி போறாங்க. தண்ணி எடுத்துட்டு வராங்க, தொட்டியில ஊத்துறாங்க, தொட்டி நிறையுது. அவங்களுக்கு ஒரு வாளிக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ரூபா கொடுக்கப்படுது. இதே வேலை ரொம்ப நாள் தொடருது. பேப்லோவுக்கு அன்னைக்கு உடம்பு முடியல. ஒரே வாளியை தூக்குனதுனால பேப்லோவுக்கு கைகள்ல காப்பு காய்ச்சிருக்குது. பேப்லோவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. ஆனா ப்ரூனோவோட உடம்புக்கு எதுவும் செய்யல. பேப்லோ ப்ரூனோ கிட்ட என்னால முடியல, ஆத்துல இருந்து நம்ம வாளியில கொண்டு வர்றதுக்கு பதில் ஒரு பைப் லைன் கொண்டு வந்து அதுல இருந்து எடுத்துடலாம்ல அப்படின்னு ப்ரூனோ கிட்ட சொல்றாங்க. ப்ரூனோ அதுக்கு பைப் லைனா, முட்டாள்தனமா எதுவும் பேசாத, நம்ம இப்ப நல்லா தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரியே வேலைக்கு போனாலே ஒரு வாரத்துல நான் என்னோட ஷூ வாங்குவேன், அந்த பொருள் வாங்குவேன், இந்த பொருள் வாங்குவேன் அப்படின்னு ப்ரூனோ அடுக்கிக்கிட்டே போறாரு. பேப்லோவுக்கு அந்த வாளியை தூக்கிட்டு போறதுல துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோ கூட சேர்ந்து போறாரு. ஆனா பேப்லோ வாளியை தூக்கிட்டு போய் தண்ணி எடுக்கிற நேரத்தை குறைக்காரு. ப்ரூனோ எப்பவும் போல முழு நேரமும் வாளியில தண்ணி கொண்டு போய் தொட்டியை நிறைக்காரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊத்துற அளவு தண்ணிக்கு தான் நமக்கு ரூபாய். அதனால பேப்லோவுக்கு கிடைச்ச சம்பளத்தை விட ப்ரூனோவுக்கு அதிகமா சம்பளம் கிடைக்குது. பேப்லோ குறைந்த நேரம் வாளியில இருந்து தண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற நேரத்துல அவரோட பைப்லைன் திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துறாரு. ஒரு நாளைக்கு 1 இன்ச், அரை இன்ச், ஒரு நாளைக்கு 1 அடி 2 அடி அப்படிங்கிற மாதிரி அவரோட பைப்லைனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராரு. அதே சமயம் ப்ரூனோ அவர் சம்பாதிச்ச ரூபாயில மெத்தை அது இது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்காரு. மது கடைகளுக்கு போய் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மது வாங்கி கொடுக்கறது, அவங்க ப்ரூனோ போனாலே நம்ம ஆள் வந்துட்டாரு, நம்ம தலைவர் வந்துட்டாரு, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறாங்க. அது போக மற்ற மக்கள் எல்லாருமே பேப்லோவை பார்த்து குழாய் பாதை மனிதன் வந்துட்டான், பைப்லைன் பேப்லோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. கொஞ்ச நாட்கள் போகுது. இப்போ பேப்லோவோட பைப்லைன் திட்டம் பாதி அளவு முடிவடைந்தது. இப்போ பேப்லோ தண்ணி எடுக்கிறதுக்காக ஆறு இருக்கிற தூரம் நடந்து போக வேண்டியது இல்லை, அதுக்கு பாதி தூரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு. அதே சமயம் ப்ரூனோவால பஞ்சு மெத்தையில எப்பவும் போல படுத்து தூங்க முடியல. அவரு நடக்கிறதும் 2 கால்களை இழுத்து இழுத்து தான் நடக்காராம். முதுகும் கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி ஆகிருது. மேலும் பேப்லோ அவரோட பைப்லைன் திட்டத்தை நிறைவு செய்யறாரு. இப்போ ஆத்துல இருந்து தண்ணீர் தொட்டிக்கு தேவையான தண்ணீர் பைப்லைன் மூலமா வந்துருது. முன்னாடி இவங்க 2 பேரும் வாளியில எடுத்துட்டு வந்ததை விட இப்போ அதிகமான அளவு தண்ணி குறைந்த நேரத்துல வந்துருது. ப்ரூனோவுக்கு வேலை இல்லாம போயிருது. எல்லாரும் பேப்லோவை அறிவாளி மனிதன், அறிவாளி அப்படிங்கிற மாதிரி புகழ்றாங்க. அதே சமயம் ப்ரூனோவை முன்னாடி அவர் மது வாங்கி கொடுத்த ஆட்களே ப்ரூனோவை பார்த்து இந்த வரான்னு பாருங்க, கூன் விழுந்தவன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இது ப்ரூனோவோட காதுக்கும் கேட்குது. ப்ரூனோவோட கையில 1 ரூபா கூட இல்ல. இருந்தாலும் இப்போ மதுவுக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலையில ப்ரூனோ இருக்காரு. பேப்லோவோட பைப்லைன் திட்டத்தை ஊரே பாராட்டுது. ஆனாலும் பேப்லோவுக்கு இன்னொரு ஆசை இருக்குது. இந்த பைப்லைனை கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து ஊரு அப்படிங்கிற மாதிரி உலகம் எல்லாம் பரப்பணும்னு பேப்லோ ஆசைப்படுறாரு. ஒரு நாள் ப்ரூனோவோட நிலைமை தெரிஞ்சு பேப்லோ ப்ரூனோவை போய் சந்திக்காரு. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ப்ரூனோ கிட்ட பேப்லோ கேட்காரு. என்னது அப்படின்னு கேட்டதும், என்னோட திட்டத்தை உலகம் முழுவதும் பரப்பணும்னு நினைக்கிறேன், ஆனா நானே இறங்கி செஞ்சேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால நீ என் கூட மட்டும் உதவி பண்ணு, நம்ம ஒரு தடவை பைப்லைன் போட்டா போதும், அதற்காக சிறிய பணத்தை நம்ம வாங்கிக்கிடலாம், பணமும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூனோவுக்கு புரிய வைக்காங்க. ப்ரூனோவும் சரின்னு சொல்றாங்க. பேப்லோ எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஒவ்வொரு சுற்றியும் பைப்லைன் போடுறாரு. உலகம் முழுவதும் பைப்லைன் போடுறாங்க. பேப்லோவும் ப்ரூனோவும் அதிகமான பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகிறாங்க. மற்ற ஊர்களுக்கு இவங்க 2 பேருமே போகும்போது அங்க இருக்கிற வாயை தூக்கி சுமக்கிற மக்கள் கிட்ட இந்த மாதிரி குழாய் பாதை திட்டம் இருக்குது, இதை நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்காங்க. மேக்சிமம் நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற பதில், குழாய் பாதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வாளியே போதும், என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க குழாய் பாதை திட்டம்னு சொல்லி ஏமாந்துருக்காங்க, அதனால எங்களுக்கு குழாய் பாதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பதில்களை வெவ்வேறு ஆட்கள் சொல்றாங்க. குழாய் பாதை பற்றிய சரியான அறிவு மக்களுக்கிடையே இல்லை அப்படிங்கிறத நினைச்சு பேப்லோவும் ப்ரூனோவும் வருத்தப்படுறாங்க. இவ்வளவுதாங்க கதை. இந்த உலகத்துல மேக்சிமம் 2 வகையான மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. ஒருத்தங்க சனிக்கிழமை ஆனதும் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. திங்கக்கிழமை ஆனதும் வழக்கம் போல வாழ்க்கையை வெறுத்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொருத்தங்க அவங்களுக்கு சம்பளம் வந்ததும் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு சம்பளம் தீர்ந்ததும் அவங்க பழையபடி வாழ்க்கையை வெறுத்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுல 90% பேர் இந்த 2 வகையில ஒருத்தங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ.
மேக் பைப்லைன். நம்ம முன்னாடி சொன்ன கதையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் அதிகப்படியான நபர்கள் ப்ரூனோ மாதிரி வாளிய தான் தூக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தினசரி வேலை பார்த்தா தான் நமக்கு பணம். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகல அப்படின்னா நமக்கு பணம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரியான வேலைய தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் இந்த வாளிய தூக்குற விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான பைப்லைன ரெடி பண்ணுங்க. அதாவது நீங்க டெய்லியும் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான வேலையில இருந்துகிட்டே, பேப்லோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல, வீக்கெண்ட்ல உங்களோட பைப்லைனுக்காக அதாவது பிசினஸ்க்காக வேலை செய்யுங்க. ஆரம்பத்துல ரொம்பவும் கஷ்டமானதா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் உங்களோட பிசினஸ்ல இருந்து பணம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, நாட்கள் போக போக பிசினஸை டெவலப் பண்ண நமக்கு பணம் தான். 2 டைப்ஸ் ஆஃப் பைப்லைன். நம்ம உருவாக்கக்கூடிய பைப்லைன் அதாவது பிசினஸ் மொத்தம் 2 வகையில இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. முதலாவதா 50 ஆண்டு திட்டம், இரண்டாவதா 5 ஆண்டு திட்டம். அதாவது நம்ம பணத்தை அதிக காலங்கள் எடுத்து பொறுமையா பெருக வைப்பது. இதை லாங் டேர்ம்னு சொல்லுவோம். இன்னொன்று குறைந்த காலத்திலேயே நம்மளோட பணத்தை பெருக வைக்கிறது. இதை ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் பொறுத்தவரை ஷேர்ஸ், பாண்ட், நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் பொறுத்தவரை நம்மளே ஓனா பிசினஸ் கிரியேட் பண்ணி அதை டெவலப் பண்ணலாம். நம்மளால ஷேர், பாண்ட் இது எல்லாமே அதிக மதிப்பு கூடணும்னு நினைக்க முடியாது. ஆனா நம்மளோட பிசினஸை நம்ம நினைச்சா வேகமா டெவலப் பண்ணலாம். டெவலப் வித் இன்டர்நெட். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது இன்னைக்கு அசுர வளர்ச்சியை விட அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே ஒரு மனுஷனால தன்னோட பைப்லைனை எல்லா இடங்களுக்கும் பரப்பணும்னு நினைக்கும் போது, நம்ம இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல உலகத்தோட எந்த ஒரு மூலை முடுக்குக்கும் நம்மளோட பிசினஸை எடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டிவைஸ்ல இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ரொம்பவும் கஷ்டமானதா தான் இருக்கும். ஆனா இன்டர்நெட்டை பொறுத்தவரை டெவலப் ஆகிட்டு அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்டர்நெட் தானே இல்லை, இன்டர்நெட் இல்லாம டெவலப் பண்ண முடிஞ்சாலும் டெவலப் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒய் பைப்லைன்? கஷ்டப்பட்டு நான் எதுக்கு பைப்லைன் அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? எனக்கு எதுக்கு பிசினஸ்? நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்கேன், வர்ற பணம் எனக்கு போதும் அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருப்போம். வேலைக்கு தொடர்ந்து போக போக ப்ரூனோவுக்கு உடல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் மாதிரி நிச்சயமா நம்ம செய்யற வேலைக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும். சப்போஸ் லீவ் போட வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னாலும் நம்மளோட சம்பளம் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிட்டையர்மெண்ட்காக அதாவது நமக்கு வயசாகும் போது நம்மளால வேலை செய்ய முடியாம போகும்போது நமக்குன்னு எந்த ஒரு அமௌண்ட்டும் இருக்காது. அதனால பைப்லைனை உருவாக்க ரெடி ஆகுங்க. உங்களால எவ்வளவு அதிகமான பைப்லைன் அதாவது பிசினஸை வெற்றிகரமா உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கும். டெய்லி கஷ்டப்பட்டு வாளியை தூக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதில் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழலாம். ஸோ தொடர்ந்து நிறுத்துங்கள். இது டைம் டு சேஞ்ச் அதாவது மாற்றத்திற்கான நேரம். நான் உங்களில் மாற்றத்தை உருவாக்குபவன்.